91 to 96 ஜெயலலிதாவுடைய ஆட்சி விஜயை பற்றி ஆட்சியில் வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்களோ அப்படி தான் இருந்தது. திடீர்னு வந்துட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. 42 வயசு என்னமோ தான். விஜய் கூட இப்போ 49 50 வயசு நெருங்கிட்டார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கூட ஒரு கூட்டம். அப்போ அவர்கள் வைத்தது தான் இது, அவர்கள் நினைக்கிறதான்னு. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் நீங்கள் அப்படின்னீங்கன்னா சிரிப்பான், கை தட்டுவான். என்னடா பண்ண, தும்ப தானே செஞ்சேன், அதெல்லாம் இல்லை. ஆல் இஸ் வெல்லாக இருக்கும். அன்னைக்கு ஜெயலலிதா ஒரு 30-28 வயது பெரிய வளர்ந்த ஒரு மனிதரை வளர்ப்பு மகனாக தத்தெடுத்தாங்க. யாராவது பண்ணுவாங்களா? அது எடுத்தது கூட தப்பு இல்லை, சரி உங்க உரிமை. அவருக்கு திருமணன்ற பேரில் அது ஒரு பெரிய அரசு நிகழ்ச்சி மாதிரி சென்னையில் பெரிய ஊர்வலம் நடத்தினாங்க. அன்னைக்கு இருந்த டிவி சன் டிவி, ராஜ் டிவி, இந்த மாதிரி சன் டிவி அதை மிக அழகாக அரசுக்கு எதிரான ஒரு இதாக மாற்றினாங்க. மக்கள் கைகொட்டி சிரித்தாங்க. ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சதா? அதிகாரிகள்லாம் கொடை பிடிச்சிட்டு போனாங்க, அதெல்லாம் காமெடி பீஸாக மாறிச்சு. இது எதையுமே பற்றி அவங்க கவலைப்படல. எம்ஆர்சி நகர்ன்ற இடத்துல அப்போ அங்கே இந்த மாதிரி கட்டுமானம்லாம் கிடையாது. காலி கிரவுண்டில் பெரிய அளவில் திருமணம் நடத்தினாங்க. அதற்கு பிறகு அவர்கள் என்னென்ன நினைக்கிறாங்களோ, மகாமகத்துக்கு போனால் குளிச்சது, அதில் ஒரு 30-40 பேர் நெரிசலில் செத்து போனோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு என்னென்னு பண்ணாங்க. நான் வெளியில் வந்தால் வண்டி ஃபுல்லாக இது எங்கே சென்னை சிட்டியிலங்க, ஜெமினிலேருந்து நீங்கள் ஆர்கே சாலைக்கு போகிறீங்கல்ல, ரவுண்டான திரும்பி அமெரிக்க தூதரங்க, அங்கே ஒரு தடுப்பு செக் போஸ்ட்டு மூடிடுவாங்க. டிடிகே ரோட்லேருந்து நீங்கள் ஆர்கே சாலையில் மூடினா அங்கே ஒரு செக் போஸ்ட் மூடிடுவாங்க. கோபாலபுரத்துலேருந்து ஆர்கே சாலை வரணும் மூடிடுவாங்க. மியூசிக் அகாடமிலேருந்து உள்ளே வரீங்கன்னா மூடிடுவாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட்டு. எதுக்கு? ஜெயலலிதா கிளம்பி செக்ரட்டரியேட் போகிறதுக்காக. அப்போ கரெக்டாக ஒரு 9 மணிக்குன்னா அரை மணி நேரம் முன்னாடியே இந்த அதிகாரி பண்ணுவான். அதிகாரி பற்றி தெரியும்ல, நீங்கள் ஊன்னா அவன் முட்டு சார்ந்துக்கு ஸ்பீடாக கொண்டு போவான். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மூடுறான்னா அரை ஹவர் முன்னாடி மூடுவான். அப்போ ஜனங்க வந்து எல்லா வெறுப்பும் அது. ஒரு கட்டத்தில் அந்த போயஸ் கார்டன் உள்ள நுழையணும்னா நம்ம ஏதோ இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும், பக்குன்னு இருக்கும். அவ்வளோ போலீஸ் சோதனை இதுனா அது இது மெட்டல் டிடெக்டர் அது இது நம்மளை வேறு அப்படியே பார்ப்பான். அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது, இல்லாட்டி நம்மளை வேறு அப்படிலாம் எடுத்துருப்பான். அப்போ நமக்கு ஏன்டா போகிறோம் இதுக்குள்ளன்ற மாதிரி இருக்கும். ரஜினிகாந்த் ஒரு தடவை வராரு, அதே மாதிரி செக் போஸ்ட்டு, அம்மா வராங்க கம்னு நில்லுன்ட்டாங்க. நின்று பார்த்துட்டு அவர் வண்டி விட்டு இறங்கி நேராக சீரட்டு குச்சினா நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். இது அப்போ அந்த டைமில் வைரலாக பேசப்பட்டது. ஓகே. இந்த கோபம் எல்லாம் சேர்ந்து ஜெயலலிதா ஒன்றும் இல்லாமல் போனாங்க. 96 எலெக்ஷனில் பலரும் கையை விட்டு ஓடி போயிட்டான். கட்சியில் பெரிய பெரிய பொருள் தான் ஓடி போயிட்டான். 3 மாதம் எவனுமே கரை வெட்டி கட்டல. இதோட ஜெயலலிதா கதை முடிஞ்சுது, அரசியல் வாழ்வு முடிஞ்சுது. இப்போ கேட்குறீங்களா அன்ஃபிட்டு, இது எதுக்கு வருது? இதெல்லாம் போக கலைஞர் ஒரு நல்ல வேலை பண்ணார். ஜெயலலிதாவுக்கு உதவுற வேலை என்னது, குச்சி ஜெயிலில் போட்டார் 28 நாள்.